சுவிஸ்லேருந்து வந்திருக்கேன். எங்களோட சிம்போல் இது வலுவிழந்தோரை தாங்குவோம். 2014ஆம் ஆண்டுலேருந்து இன்று வரையும் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் வருஷத்தில் முதல் கிழமை ப்ரோக்ராம் நடத்தி அந்த ப்ரோக்ராமில் சின்ன பிள்ளைகள் தொடக்கம் பெரியாக்கள் வரையும் ஒவ்வொரு தினம் ஒரு நிகழ்ச்சி தருவினேன். பரதநாட்டியம், திரையிசை பாடலுக்கு ஆடுறது, கேம் ஷோக்கள், சின்ன பிள்ளைகள பேச்சுக்கள், கவிதைகள், சில நாடகங்கள் அப்படியான இதில் செய்து அதை விட சில நண்பர்கள்ட சிலவளை கொஞ்சம் வடை சுட்டு கொண்டு வருவேன், ரோல் செய்து தருவேன், மற்றது கட்லட் செய்து தருவேன். மற்றது அதோடு நாங்கள் கொத்து ரொட்டி அதுகள் விற்கிறது. மற்றது இப்படி போமை நிரப்பி நாங்கள் அதில் எழுதியிருக்கிறோம். உங்களுக்கு விருப்பப்பட்டுத்தான் அந்த பங்களிப்பை செய்யணும். நாங்கள் யார்கிட்டையும் தண்டிக்கிறேன் இல்லை. விரும்பினால் உங்களோட பங்களிப்பு போடலாமெண்டா அதில் பெயர், விலாசம், டெலிஃபோன் நம்பர் எல்லாம் இருக்கும். அவையில் எவ்வளோ காசு தருவினேன்னு தெரியாது. அவையில் விரும்பின காசு தருவினேன். 20 தந்திருக்குன்னு, 40 தந்திருக்குன்னு, 50 தந்திருக்குன்னு, 100 தந்திருக்குன்னு, 200 தந்திருக்குன்னு. அதே அந்த இடையிடையே ப்ரோக்ராமில் இடையிடையே நாங்கள் சொல்லுவோம். கேன்டீனால் எவ்வளோ சேர்ந்தது, மற்றது நன்கொடையாக வழங்கப்பட்டது எவ்வளோன்ட்டு. கடைசியில் முடிவில் நன்றி உரை சொல்லிக்க இந்த காசு கணக்கை சொல்லுவோம். மற்றது அடுத்து வார வெள்ளிக்கிழமையில் கோயிலில் எவ்வளோ தொகை சேர்ந்தன்றதை கோயில் பூச முடிய விட்டு நாங்கள் அறிவிச்சிருக்கோம். இவ்வளோ தான் எங்களோட ப்ரோக்ராம். மற்றது நான் இங்கே வந்து போகிற எல்லாம் என் சொந்த காசுலாம் வந்து போகிறேன். சேர்த்த காசுல நாங்கள் ஒன்றும் எடுக்கிறதில்லை. அதுக்கு தான் உங்கள்கிட்ட இந்த சைன் பண்ணி எவ்வளோ காசு என்னன்னு சொல்லி நாங்கள் எங்களோட கணக்காளிகளுக்கு அவருக்கு காட்டுவோம். எவ்வளோ காசு சேர்ந்தது, எவ்வளவு நாங்கள் இங்கே ஸ்ரீலங்கா கொண்டே கொடுத்தது உண்டான்னு சொல்லி. இப்போ உங்களோட கஷ்டத்தை சொல்லணும். உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு சரியான கஷ்டம் தான். 2 பொம்பளை பிள்ளைகள். அப்போ 3 பிள்ளைகளோடையும் வேலைக்கும் போகிற கஷ்டம் தானே. ஆம்பளை உதவியும் இல்லை. அதால் கஷ்டம்தான். பொம்பளை பிள்ளைகளும் இல்லை. உங்களோட வீட்டுக்காரர் இவரும் இல்லை தான். இவரும் மோசம் போயிட்டார். எப்போ மோசமான 1.5 வருஷம் ஆயிடுச்சு. என்ன கிட்னி பிரச்சனை. கிட்னி பிரச்சனை. ஓகே. உங்களுக்கு என்ன கையில்? எனக்கு பிறப்பு. நீங்கள் அந்த கையால் எல்லா வேலையும் செய்வீங்க இல்லையாண்ணே? கஷ்டம் தானே. வேலை பிடிக்கக்கூடியதே இருக்குமா? உருளைக்கிழங்கு ஒன்றும் இல்லை. கஷ்டம்தான். நீங்கள் அம்மாவுக்கு எல்லாம் உதவி செய்வீங்களா? எல்லோரும் எல்லாம் என்ன படிக்கிறீங்க? இல்லை நீங்கள் பள்ளிக்கூடம் போய் படித்து மட்டும் படிக்கிறேன். ஏன் படிக்கல? குடும்ப கஷ்டத்தால் படிக்க அல்லது படிக்க விருப்பம்? பிரச்சனை இல்லை, நீங்கள் சொல்லலாம். கஷ்டத்தால் இப்போ எவ்வளோ நம்ம பள்ளிக்கூடம் விட்டு 3 வருஷம். திருப்பி படிக்கலாம். கஷ்டப்பட்டு படிச்சிருக்கலாமே. ஏதாவது படித்தா தான் உங்களோட காலில் நிற்கலாம். படிப்பு தான் உங்களுக்கு நாளைக்கு சோறு போடுற படிப்பு தான். அப்பாவுக்கும் வருத்தம் பண்ண முடிய அவற்றை சிலவை பார்க்கணும். அவே நண்டு தான் வேலை செய்ய வைக்கிறேன். வேலைக்கு போனதா அப்பாண்டு தொடர்ந்து வந்துருக்காங்க. என்ன வேலையை செய்ய வைக்கிறேன். ஓகே. கஷ்டம்தான் விளங்குது. இந்த அம்மாண்ட பிரச்சனை, கை பிரச்சனை, அப்பா மில்லியன் சொல்லக்குள்ள பொம்பளை பிள்ளைங்க வச்சுருக்கு. கஷ்டம்தான். இப்போ நாங்கள் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறோம்? நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, நீங்கள் பயப்படாம கேளுங்க. எங்களால் முடிஞ்சதை சொல்லுவோம். அம்மா இல்லையோண்டே சொல்லுவோம். ஆனால் ஏதோ ஒன்று செய்துட்டு தான் போவோம். நீங்கள் அது பயப்படாதீங்க. நாங்கள் வந்து போட்டு ஒன்றும் தராமல் போக மாட்டோம். சரியா? ஏதோ ஒன்று நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கேற்றவங்க எங்களால் முடிஞ்ச பெரிய உதவி செய்யாட்டையும் சின்ன உதவி என்னென்ன ஏதாவது ஒன்று செய்ய பார்ப்போம். அது என்ன தோட்டமா உங்களுடைய? என்ன சாமான் போட்டு? கச்சான். கச்சான் எல்லாம் புரியும் குடிக்க உதவி செய்வீங்களா? நாங்கள் தான் வேறு ஆக்களை பிடிக்கிறேன். கூடியும் வேணுமே எல்லாம். இப்போ இவ்வளோத்துக்கும் கச்சான்டா இவ்வளோ கச்சான் வரும்? எத்தனை சாக்கு வரும்? அது விழுறத பொறுத்து. இல்லை, கிட்டத்தட்ட அதுக்காண்டி 3-4 பேக்கு வரும். பேக்கு
வேலை தான் கஷ்டப்பட்டு தான் நீங்களும் பார்க்குறீங்க கச்சான் வேலை இருந்தாலும் சும்மா இல்லை அதுதான் தண்ணி இறைக்கணும் கொள்ளணும். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன உதவி எதிர்பார்க்கணும் சொல்லுங்க கேளுங்க, பிரச்சனை இல்லை. இல்லாட்டி ஏதாவது படிப்புக்கு உதவி செய்கிறேன். எங்களுக்கு இன்னும் உதவி வீட்டுக்கு தான் உதவி வேணும். வீட்டுக்கண்டே என்ன உதவி? ஏதோ வேலை என்றாலும் காசு உதவியை செய்தாலும் இல்லை அதான் நீங்கள் காசு உதவின்னு சொன்னால் என்ன எதுக்கு சொன்னால் தானே. இப்போ கிணவே சொல்லியிருக்கேன் எங்களுக்கு பிள்ளைகளை படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி. இப்போ நாங்கள் அப்படியும் செய்திருக்கிறோம். ஆனால் அப்படி படிப்பேன்னு சொன்னால் நாங்கள் உங்கள்கிட்ட காசு கையில் தர மாட்டோம். மாதம் மாதம் பேங்கில் இவ்வளோ காசுன்னு போடுவோம். இப்போ வவுனியாவிலே மறுபிள்ளைக்கு அவ்வளோ 5000 ரூபா மாதம் மாதம் போடுவோம் டியூஷன். வேறு டியூஷனுக்கு தான் எடுக்கிறேன். அதுக்கு முதல் போகாது. 31ஆம் தேதிக்கும் 5ஆம் தேதிக்கும் இடையில போயிடும். என்ன பிரச்சனை? அதுதான் என்ன கஷ்டம் தானே எங்களுக்கு உதவியாக பார்த்து சிலவங்க. அதான் நீங்கள் சொன்னால் தானே நாங்கள் செய்யலாம் என்ன ஏதாண்டது. உங்களுக்கு வீட்டுக்காரரும் இல்லைன்னு சொல்கிறீங்க, மேலே கஷ்டம்தான். ஒரு கை பிரச்சனையும் இருக்குது எங்களுக்கு விளங்கு. சாப்பாட்டாலேயே ஏதோ ஒரு வேலை ஏதோ கஷ்டம்தான். இல்லாட்டிக்கு சாப்பாட்டு சாமான்கள் வேண்டி தரலாம். இல்லை இல்லை அப்படி இல்லை, ஏதோ மாதம் மாதம் நீங்கள் ஏதோ பார்த்து இல்லை மாதம் இல்லாட்டிக்கு வாழ்வாதார உதவி என்று ஆடை ஏதாவது வேணுமா? ஆடு இங்கே வச்சிருக்கீங்க போட்டேன் ஜனம். அப்போ என்னத்தை எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? ஏதாவது அப்படியே மாடுகள் நாங்கள் வேண்டி கொடுக்குறதில்ல. அது கொஞ்சம் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு என்னட்ட கொஞ்சம் இருக்கான். ஏன்டா அதான் நான் சொன்னேன்ல, நான் கொண்டு வந்தது நிறைய பேருக்கு உதவி செய்துட்டேன். மட்டக்களப்புக்கு செய்திருக்கேன், வவுனியா செய்திருக்கேன், மல்லாவிக்க செய்திருக்கிறோம், மற்றது இப்போ இங்கேயும் செய்திருக்கிறோம். கிட்டத்தட்ட இவ்வளோ 35 பேருக்கு மேலே நான் உதவி செய்துட்டேன். எனக்கு இப்போ மெயின் பிரச்சனை இந்த வீட்டு பிரச்சனையை தான் நான் யோசிச்சு கொண்டிருக்கேன். தொடக்கியா சொல்லோ அது முடிக்கணும். ஏன் நீங்கள் சொல்லுங்கள் என்ன மாதிரியான்றது. ஒரு நிப்பாட்டி போட்டு எடுங்க.